அண்ணாமலை குறித்த புகாருடன் டெல்லிக்கு போன தமிழிசை கடிதத்தை படித்துவிட்டு அமித்ஷா கொடுத்த வார்னிங். இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நயினாருக்கு போடப்பட்ட தடை. வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என்பதற்கு பாஜகவில் கடும் பதட்டம் பற்றி கொண்டது. மீடியாக்களை சந்திக்கும் போது பாஜகவிலிருந்து யாருமே அண்ணாமலை பக்கம் செல்லவில்லை. உண்மையான பாஜக சித்தாந்தத்தை கடைபிடிக்கும் யாரையும் அண்ணாமலையால் தன் பக்கம் இழுக்க முடியாது என்று கருத்து கூறி வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். அதேபோன்று நயினார் நாகேந்திரன் எத்தனை அண்ணாமலைகள் கட்சி ஆரம்பித்தாலும் எங்கள் பாஜகவை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, அண்ணாமலை ஒட்டுமொத்த பாஜகவையும் தன் பக்கம் இழுத்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய வதந்தி. இனிமேல் தான் தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவில் வளரப்போகிறது என்று நயினார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் அடித்துவிட்டு வருகிறார். அதே சமயம் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதின் பின்னணியில் நடிகர் ரஜினிகாந்த் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வெளியானதை அடுத்து அது உண்மையாக இருக்குமோ? அப்படி ரஜினிகாந்த் அண்ணாமலை பின்னணியில் இருந்தால் அவரது வளர்ச்சியை தடுக்க முடியாதே என்பதற்காகத்தான் நேற்று முன்தினம் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த போது ரஜினிகாந்த் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிக்கும் நிலையில் இல்லை என்று ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். இப்படி ரஜினிகாந்தை அவசர கதியில் நயினார் நாகேந்திரன் சந்தித்ததின் முக்கிய காரணம் அண்ணாமலைக்கு அவர் ஆதரவளித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அவரது ஆதரவு எப்போதும் பாஜகவுக்கு தான் என்பது போன்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடன் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பை நடத்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையின் பின்னணியில் ரஜினி இருப்பதாக வெளியான செய்தி உண்மையில்லை. ரஜினி யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் என்று ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ரஜினியை சந்தித்து இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இப்படி தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக செய்து வருகின்ற அரசியலுக்கு தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தடை உத்தரவு போட்டுள்ளாராம். அதாவது ஏற்கனவே பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்ற போது அண்ணாமலை தனி கட்சியை ஆரம்பித்துள்ள விஷயத்தை தமிழக பாஜகவினர் அமித்ஷா இடத்தில் கூறியுள்ளார்கள். அப்போது அவர் தனி கட்சி ஆரம்பிப்பது அவரது தனிப்பட்ட விஷயம், அதனால் அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு பாஜக என்பது ஒரு தனிப்பட்ட சித்தாந்தம் கொண்ட கட்சி, அதனால் எப்போதும் நம்முடைய பாதையில் நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம். கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ளார். என்றாலும் தமிழக பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை மீது மோடியும் அமித்ஷாவும் கோபப்பட வேண்டும், ஒட்டுமொத்த டெல்லியும் அண்ணாமலைக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணாமலை பாஜக நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பதாக டெல்லிக்கு ஒரு புகார் கடிதம் அனுப்பியுள்ளாராம். அதோடு தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலையின் பீத லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்திருக்கும் மொத்த பேரையும் பட்டியல் போட்டு இவர்களில் பாதி பேர் அண்ணாமலைக்கு இருந்தவர்கள்தான். ஆனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்ததும் அவரது ஆதரவாளர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது, அதனால் இந்த கட்சியில் இருந்து கால நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அண்ணாமலையின் கட்சியில் இணைந்து முக்கிய பொறுப்புகளை கைப்பற்றி விடுவோம் என்று சொல்லி இழுத்து சென்று விட்டார்கள். அதனால்தான் பாஜகவில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இப்போது அண்ணாமலை பக்கம் சென்றுள்ளார்கள். இப்படி தன்னை வளர்த்துவிட்ட கட்சிக்கு எதிராக அண்ணாமலை செயல்படுகிறார், தனக்கு அடையாளம் கொடுத்த பாஜகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று அண்ணாமலை குறித்து ஒரு பெரிய புகார் பட்டியலையே டெல்லியில் கொடுத்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் இப்படி அவர் அனுப்பிய கடிதம் சென்ற 2 நாட்களில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடமிருந்து தமிழிசைக்கு ஒரு பதில் கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் டெல்லியில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்திலேயே அண்ணாமலை குறித்து இனிமேல் யாரும் பேச வேண்டாம் என்று அமித்ஷா திட்டவட்டமாக கூறினார். அப்படி இருந்தும் அவர் பாஜகவுக்கு எதிராக செயல்படுவதாகவும் பாஜக நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பதாகவும் புகார் கடிதம் அனுப்பியுள்ளீர்கள். பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, அதோடு மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்துள்ளார்கள், அது அவரவர் தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர்களால் இதுவரை பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணாமலை வெளியேறியதற்கு நாங்கள் எந்த கவலையும் படவில்லை. அதனால் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் இனிமேல் அண்ணாமலை குறித்து பேசுவதை விட்டு விடுங்கள். தமிழகத்தில் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் பணிகளில் ஈடுபடுங்கள். மற்றவர்களை விமர்சிப்பதனால் நமக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. அதோடு அண்ணாமலை ஒன்றும் பெரிய தலைவர் அல்ல, அவரை வைத்து பாஜக வளரவில்லை என்று நீங்கள் அனைவருமே கூறுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது எதற்காக பாஜகவை விட்டு வெளியேறிய அவரை பற்றி நீங்கள் அனைவரும் பேச வேண்டும்? அவர் பாஜக நிர்வாகிகளை தன் பக்கம் இழுத்தால் அந்த நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். இத்தனை ஆண்டுகள் தமிழக பாஜகவில் இருக்கும் சீனியர் உங்களால் இது கூட முடியாதா? அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் டெல்லியில் புகார் கொடுக்க வேண்டாம். அமித்ஷா சொன்னது போன்று தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பது எப்படி என்பது குறித்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். அதோடு அண்ணாமலை குறித்து
குறித்து மீடியாக்களில் பேசுவதற்கு கூட தடை உத்தரவு போட்டு விட்டாராம் தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன். அடுத்த செய்தி, தேசிய கீதம் விவகாரத்தில் வெடித்த மோதல். திமுக தாவேக வெளியிட்ட பரபரப்பு தகவல். திமுக ஆட்சியை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய வேண்டும் என்று செயல்பட மாட்டார்கள். மாறாக இந்திக்கு எதிரான அரசியல், திருவள்ளுவர் உரை, தமிழ்தாய் வாழ்த்து போன்ற விஷயங்களில் மட்டுமே தங்களது அரசியல் கேடயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த நிலையில்தான் நேற்று தமிழக சட்டசபையில் ஆளுநர் அர்லேக்கர் உரையாற்றிய போது தமிழ்தாய் வாழ்த்து பாடியதை அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் ஆளுநர் உரை நிகழ்த்தி முடித்த போது மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனால் திமுக ஐடி விங் தாவேகாவுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டு சட்டசபையை பொறுத்தவரை ஆளுநர் உரைக்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும், ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதமும் இசைக்கப்படுவதுதான் நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தாவேக அரசு அமைந்ததை அடுத்து சட்டசபையில் ஆளுநர் பேசுவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடப்பட்டு அவர் பேசி முடித்த பிறகும் தேசிய கீதத்தை இசைப்பது சட்டமன்ற மரபுகளை சிதைக்கும் செயலாக உள்ளது. அந்த அளவுக்கு டம்மி முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளை அடமானம் வைக்கிறார். பாஜக அரசின் அடிமை அரசு போலவே தாவேக செயல்படுகிறது. இடியே விழுந்தாலும் வாயே திறக்காத டம்மி சிஎம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திமுக ஐடி விங் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளது. அதையடுத்து உடனடியாக தாவேக ஐடி விங்கும் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அந்த பதிவில் தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை தொடங்கியதும் உதறல் நிதி பாயிண்ட் கிடைக்காமல் பதற தொடங்கிவிட்டார். அதோடு அண்ணாவின் பொன்மொழியுடன் ஆளுநர் உரை தொடங்கியதை பார்த்து கொளத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வியர்த்து விறுவிறுக்க தொடங்கிவிட்டது. அது மட்டுமின்றி பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார் ஆகியோரின் பெயர் ஆளுநர் உரையில் இடம்பெற்றதை பார்த்து பிராடு கட்சி திமுகவுக்கு பிபி எகிர தொடங்கிவிட்டது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க சமூக நீதியை கணக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊழலின் உறைவிடமான திமுக எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஆட்சி என்று சொல்வதுதான் காமெடியாக உள்ளது. காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் மேம்படுத்தினார். அதைத்தான் ஸ்டாலின் ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி பார்க்கும்போது இவர்தான் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் என்பது உறுதியாகிறது. பாஜகவிடம் பயந்து அடிபணிந்து கிடக்கும் திமுக தாவேகாவை அவதூறு பேசுவது புதிய விஷயம் அல்ல. தங்களது ஆட்சி காலத்தில் ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை கூட நியமிக்க முடியாமல் பயந்து அலறிக்கொண்டு வந்த ஒரு ஆட்சிதான் திமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு மகா மோசமான ஆட்சி நடத்திவிட்டு எங்களது முதல்வர் விஜயை விமர்சிப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை. இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் இன்னும் சில காலத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்திலிருந்து திமுக முற்றிலுமாக மறக்கப்பட்டு விடும் என்பது உறுதி என்று தாவேக ஐடி விங் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது.